சாஃப்டான நான்க்கு ஒரு சில டிப்ஸு ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக சுகர் போட்டுட்டு ஈஸ்ட்டு சேர்த்து ஆக்டிவேட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் அர்பன் பிளாட்டர் பிராண்ட் ஈஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. மாவு வந்து நல்லா இலக்கமாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் நம்மளுக்கு விருப்பப்பட்டதை சேர்த்திட்டு நல்லா இந்த கை வச்சு இந்த மாதிரி பிசையணும். அப்புறம் மாவு டபுள் சைஸ் ஆனதுக்கப்புறமா நான் ரெடி பண்ணிக்கலாங்க. 30 செகண்ட் வச்சோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஃப்ரிட்ஜில் இருந்து பன்னீர் எடுத்து ஒரு 30 செகண்ட் உள்ள வச்சு எடுத்தோம் அப்படிங்கும்போது சாஃப்ட் ஆயிரும். சுடுதண்ணியில் போடுறது பதில் இது ஒரு பன்னீர் நம்ம எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுக்கும்போது சுடுதண்ணியில் போடுவோம். அதுக்கு பதிலாக மைக்ரோவேவ் அவனில் ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லைன்னா 60 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சோம் அப்படிங்கும்போது சாஃப்ட் ஆகிடும். எனக்கு 30 செகண்ட்ஸ் பத்தில் திருப்பி ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது ஹோம்மேட் பன்னீர் தான். இது அப்படியே இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அவன் இல்லாதவங்க நம்ம அதை வெளியில் எடுத்து ஒரு மணி நேரம் வச்சுட்டு தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ணி போட்டிங்கனாலும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக அப்படியே ப்ரெட்டு மாதிரி வந்துருக்குது பாருங்கள். ஸோ என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட ஃபுல் ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், கவர் பண்ணி போடுறேன். நீட்டை வாக்கில் இழுத்து போட்டோம்னா நான், ரவுண்டு வாக்கில் போட்டோம்னா ரொட்டி. இதுதான் என்னோட மெத்தேடு. நம்மளுக்கு பன்னு ப்ரெட்டெல்லாம் வீட்டில் டக்குன்னு செய்யணும் அந்த டேஸ்ட்டில் அவன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தோசைக்கல்ல நான் போட்டோம்னாலே அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம்.